கட்சியோடு இன்னும் ஒரு ஃபோர்ஸோட வளர்க்கணும் அப்படின்ற ஒரு கண்டென்ட்ல போறாரு. புலிப்பாய்ச்சலுடன் வருகிறார் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. திமுக என்னென்ன விஷயங்கள் வந்து டே டு டே பேஸ் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றதை சொல்வதற்கு கண்டிப்பாக அண்ணாமலைஜி வந்தே ஆகணும். இல்லை, சீமான் வந்து பாஜக பி டீம் நான் சொல்றதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். சீமான் வந்து கம்பை எல்லா இடத்துலையும் சுற்றுவார். அதேமாரி தமிழை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கலைஞர் சிலை உடைப்போன்னு பொது வழியில் சொல்கிறார். இது எதுக்கு? அது எந்த அளவுன்னு வந்து திமுக மேலே ஒரு கோபம் இருக்கா? என் அப்பா தான் சொல்லிட்டு அவர் திட்டுவார் ராமதாஸை. என் அண்ணன் தான், என்னோட புறவாத அண்ணன் திருமாவளவன் சொல்லிட்டு அவர் திட்டுவார். எல்லா விதத்துலையும் கம்பு சுற்றிட்டு இருந்தார். ஸோ எல்லா பக்கமும் ஒரு எதிரியை ஃபீஸ் பண்ணி நான் தான் உத்தமன், நான் தான் தமிழ்நாட்டையே காக்க வந்த பிதாமகன்ற மாதிரி ஒரு ராஜேந்திர மாதிரி நம்ம பாக்யராஜ் மாதிரி கார்த்தி மாதிரி ஆரம்பித்த கட்சி மாதிரி விலகி போதா, இல்லாட்டி மக்கள் நீதி மையம் மாதிரி புஷ்ஷுன்னு காணாமல் போதா, இது எல்லாம் பண்ணுறதுக்கான டைமை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். 17 லட்சம் 20 லட்சம் அதெல்லாம் ஃபேக். அதெல்லாம் 2 3 லட்சம் பேர் தான் அங்கே உட்காரவே முடியும். 15 லட்சம் 20 லட்சம்லாம் அங்கெல்லாம் உட்காரவே முடியாது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை நீங்கள் இழந்துக்கிட்டே வந்தாலும் சீமானவர் நினைக்கிறார் நிர்வாகிகள் போட்டோம், கூட்டணி இல்லாமல் இங்கு ஜெயிக்க முடியாதுன்னு சீமானுக்கும் தெரியும். தெரியாம எவ்வளவு பேசுற சீமானுக்கு தெரியாம இருக்குமா? நிச்சயமா. அண்ணாமலையோட வருகைக்காக தான் தமிழ்நாடு பாஜக ரொம்ப சைலண்டாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இல்லைனா அண்ணாமலையோட தலைமை இல்லைனா தமிழ்நாடு பாஜகவால் ஒன்றுமே கிடையாது, சுத்தமாக எந்த ஒரு செயல்பாடுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்தில் எது உண்மை? இல்லை, அண்ணாமலை வந்து வர்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவர் தான் இப்போ, ஏன்னா அண்ணாமலைஜி வரலன்னா இந்நேரம் வேறு தலைவரில் போட்டிருப்பாங்க. இங்கே ஒருங்கிணைப்பு குழு எச் ராஜா தலைமையில் தான் 4 பேர் கொண்ட குழுவை போட்டிருக்காங்க. 3 மாதத்துக்கு மட்டும் தான் முடிஞ்சவொன்னே அவர் வராரு. அதற்கான செயல் திட்டமும் வகுப்பட்டு தான் சொல்கிறாங்க. என்னென்னா கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு வரும் சுற்றுப்பயணம் போயிட்டு கட்சியோடு இன்னும் ஒரு ஃபோர்ஸோட வளர்க்கணும் அப்படின்ற ஒரு கண்டென்ட்ல போறாரு. புலிப்பாய்ச்சலுடன் வருகிறார் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு திமுகவை பற்றி பொது வழியில் ஏடிஎம்கே பேசலை, மற்ற கூட்டணி கட்சிகள் பேசலை. விஜய் தான் இன்றைக்கி ஒரு அறிக்கை, ஒரு பேப்பரில் இன்றைக்கி ஒரு விஷயம் வந்திருக்கு, நாங்கள் வந்து அதிகமாக திமுக என்னென்ன ஊழல் கொடுத்துருக்காங்களோ அந்த பட்டியலாம் கொடுங்க, நான் பொது வழியில் பேச போகிறேன்னு விஜய் வந்து கேட்டிருப்பதாகவும் இன்றைக்கி ஒரு விஷயம் வருது. அப்போ திமுக என்னென்ன விஷயங்கள் வந்து டே டு டே பேஸ் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றதை சொல்வதற்கு கண்டிப்பாக அண்ணாமலைஜி வந்தே ஆகணும். அதனால் வந்து கண்டிப்பாக அவர் வராரு, பெரிய ஃபோர்ஸோடு வராரு. இதனால் வந்து இப்போ 3 மாதம் பிரேக் எடுத்துகிட்டு நம்ம என்னென்ன அரசியல் மாற்று கருத்துக்கு நமக்கு வந்திருக்கு, நம்ம என்னென்ன மாதிரி அரசியலை மாற்றி செஞ்சால் நம்ம வென்றெடுக்கலாம், என்ன மாதிரி மக்களை அணுகணும், அதெல்லாம் ஒரு விஷயத்துவே அவர் கற்றுக்கிட்டு பெரிய ஃபோர்ஸோடு வராங்க. கண்டிப்பாக அண்ணாமலைஜி வர வந்துன்னா பாஜக மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸோடு செயல்படும். இப்பயும் செயல்பட்டு தான் இருக்குது. இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க பாஜக சைலண்ட்டாக இருக்குன்னு. பாஜக சைலண்ட்டாக இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநில பாஜகவும் சைலண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த பீரியடு வந்து ஒன்லி ஃபார் உறுப்பினர் சேர்க்க பீரியட் தான். இந்த டைமில் எந்த ஒரு அரசியல் பெரிய ஃபோர்ஸான விஷயங்களும் பாஜக செய்யாது. ஒன்று, மகாராஷ்டிராலையும் ஜார்க்கண்ட்லையும் எலெக்ஷன் வேலை ஓடிட்டு இருக்கு. இல்லை, அது எலெக்ஷன் வச்சா ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறது டோட்டலாக சொல்கிறேன். ஓவராலாக வந்து பாஜக வந்து உறுப்பினர் சேர்க்க முகாம் நடந்துட்டுருக்கு. அது முடிஞ்சோன்னா மண்டல் தலைவர் தேர்தல், கிளை தலைவர் தேர்தல் நடக்குது. அது முடிஞ்சோன்னா மாவட்ட தேர்தல் நடக்குது. மாவட்ட தேர்தல் முடிஞ்சோன்னா மாநில தலைவர் தேர்தல் நடக்குது. மாநில தேர்தல் முடிஞ்சோன்னா தேசிய தலைவர் தேர்தல் நடக்குது. இதெல்லாம் செட்டிலாகி வந்த பிறகு தான் தன் முழு பலத்தையும் பாஜக பிரயோகம் பண்ணும். ஓகே சார். அதை தாண்டி இப்போ சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக விஜய் விமர்சனம் பண்ணிட்டு வர்றாரு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 10 பேர் சீமான் தான் விஜயோட பி டீம், சீமான் பாஜகவோட பி டீம், அதனால தான் அவர் விஜய் விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாருல்ல. இல்லை, சீமான் வந்து பாஜக பி டீம் நான் சொல்கிறதுலாம் ஒத்துக்க மாட்டேன். சீமான் வந்து கம்பை எல்லா இடத்துலையும் சுற்றுவார். அவர் சீமான் இருக்க மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா, அவர் வந்து இன்னும் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. அவர் ஆட்சி அதிகாரத்தில் இதுவரையும் பங்கு பெற்றதும் இல்லை. ஒருவேளை அவர் ஆட்சி அதிகாரத்தில் வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தில் 5 வருஷம் வந்து கம்ப்ளீட்டடாக நான் எந்த ஊழலும் செய்யலை, எந்த ஒரு சர்ச்சையிலையும் நான் மாட்டல அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவர் ஊழலை பற்றி பேசுவதற்கே அவர் தகுதி இருக்கு. அவர் கட்சிக்குள்ளேயே இந்த நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய முறைகேடு இருக்கு. திரள் நிதி வந்து இப்போ எடுக்கிறாங்க. இப்போ சீமா வந்து கோவப்படுறதுக்கு நிறைய விஷயம் சொல்கிறாங்க. 2 விஷயம் சொல்கிறது, தமிழ் தேசிய விஷயத்தை வந்து விஜய் கையில் எடுக்கிறாரு, அது வந்து திராவிடம் ஒன்று சொல்கிறது அவருக்கு பிடிக்கல, அது வந்து பெரிய விஷயமா ஒன்று சொல்கிறார். 2வது வந்து தமிழ் தேசியத்தை சீமான் அவர்கள் உலக நாடுகள்லாம் கொண்டு போகிறதுனால தான் அவருக்கு எலெக்ஷனுக்கு திரள் நிதினு ஒன்று கொடுக்குறாங்க. நீங்கள் பொதுக்கூட்டம் சீமான் அவர்கள் பேசி முடித்தோன்னா ஒருத்தவங்க வந்து உண்டியல், இப்போ கம்யூனிஸ்ட் உண்டியல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவங்க திரள் நிதி கொண்டு போவாங்க. அவர்களால் ஆன உதவியை செய்வாங்க. வெளிநாட்டிலேருந்து அந்த ஃபண்டு வரும்.
அந்த திரள் ரீதி இனிமேல் வந்து சீமானுக்கு வராது, பேஸாக நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணம் கட்டமைப்பே இவங்க ஸ்டாப் பண்ணுறாங்கன்ற ஒரு கோபத்தில் கூட அவர் பேசுகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று, நீங்கள் குழப்பிக்காதீங்க, தமிழ் தேசியத்தை பண்ணுறவங்களுக்கும் திராவிடம் பண்ணுறது சமம் தான் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்கிறதுனால இந்த திரள் நிதி எதுக்கு சீமானு கொடுக்கணும், இவர் தான் நம்மளோட இருக்காருன்னு சொல்லி அந்த திரள் நிதி அங்கே போகுது, ஃபண்டெல்லாம் அங்கே போகுதுன்னு ஒரு கோபம் இருக்கிறதா கூட சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. இப்போ கலைஞர் அவர்களுக்கு செலவிக்கிறதுக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு கோபத்தை நிதி சொல்லியிருக்காரு. இது வந்து ஆட்சி மாறலும் வரும், எப்படி வந்து முஜிபுர் ரஹ்மான் சிலை வந்து பங்களாதேஷில் உடைக்கப்பட்டதோ, எப்படி ராஜசேகர ரெட்டி சிலை வந்து ஆந்திராவில் உடைக்கப்பட்டதோ, அதேமாரி தமிழர் நாங்கள் ஆட்சிக்கு வந்த கலைஞர் சிலை உடைப்போன்னு பொது வழியில் சொல்கிறார். இது எதுக்கு, அது எந்த அளவுன்னு வந்து திமுக மேலே ஒரு கோவம் இருக்கா, இல்லை விஜயலட்சுமி அங்கேருந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே பேசுறதுனால கோவத்தை சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இவர் எப்போதுமே சீமானுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் நான் அப்போதுலேருந்து சொல்கிறது என்னென்னா, அவர் யாருடன் ஒரு கூட்டணியோட ஒரு நட்புணர்வோ இருந்தானா அவங்களுக்கு எதிராக அவங்க கம்பு சுத்த முடியாது அவரால். அப்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஜேபி எதிர்த்து, ஏடிஎம்கே எதிர்த்து, கம்யூனிஸ்ட் எதிர்த்து, விடுதலை சிறுத்தைகள் எதிர்த்து, பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்து, என் அப்பா தான் சொல்லிட்டு அவர் திட்டுவார் ராமதாஸை, என் அண்ணன் தான், என்னுடன் புறவாத அண்ணன் திருமாவளவன் சொல்லிட்டு அவர் திட்டுவார். எல்லா விதத்துலையும் கம்பு சுற்றிட்டு இருந்தார். ஸோ எல்லா பக்கமும் ஒரு எதிரியை ஃபீஸ் பண்ணி நான் தான் உத்தமன், நான் தான் தமிழ்நாட்டையே காக்க வந்த பிதாமகன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினார். அப்போ தான் விஜய் உள்ளே வர்றார். விஜய் உள்ள வந்தோன்னா சரி நாங்கள் தம்பியோடு இணைந்து செயல்பட போகிறோம், நானும் தம்பி ரோஸ் ராஜ் காலையில் ரொம்ப தூரம் போனோம், நிறைய விஷயங்கள் பேசணும், நாங்கள் அது பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோம்னு ஒரு கனவு லோகத்தில் இருந்தோன்னா அந்த கனவு சிதைக்கப்பட்டோன்னே இருந்த ஒரு நட்பும் போச்சேன்னு சொல்லி அவருக்கு எதிராகவும் கம்பு சுற்றுறாரு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், விஜய் வராரு, ஒரு மாநாடு நடத்திருக்காரு, முடிச்சிருக்காரு. அவர் மினிமம் ஒரு 5 வாட்டி 10 வாட்டி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி மத்திய அரசு எப்படி செயல்படுகிறது, மாநில அரசு செயல்படுகிறது, அந்த கட்சியினுடைய தொலைநோக்கு திட்டம்னா, இந்த கட்சி அடுத்த கட்ட நகர்வுக்கு என்னென்ன பண்ண போகுது, இல்லை வந்து ஃபோர்ஸாக செயல்பட போதா, இல்லை டி ராஜேந்தர் மாதிரி நம்ம பாக்யராஜ் மாதிரி கார்த்தி மாதிரி ஆரம்பித்த கட்சி மாதிரி விலகி போதா, இல்லாட்டி மக்கள் நீதி மையம் மாதிரி புஷ்ஷுன்னு காணாமல் போதா, இது எல்லாம் பண்ணுறதுக்கான டைமை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு மாநாடு நடத்திருக்காங்க, அவ்வளோதான். ஒரு அரசியல் மாநாடாக நடத்துகிறப்ப ஒரு ரசிகராக அவரை பார்க்கறதுக்கு, ஒரு தொண்டனாக அவர் நிர்வாகியாக பார்க்கறதுக்கு எவ்வளோ பேருக்கு 2-3 லட்சம் பேர் போயிருக்காங்க. பாராட்டத்தக்கது, மாற்றல. 15 லட்சம் 20 லட்சம் அதெல்லாம் ஃபேக். அதெல்லாம் 2-3 லட்சம் பேர் தான் அங்கே உட்காரவே முடியும். 15 லட்சம் 20 லட்சம்லாம் அங்கெல்லாம் உட்காரவே முடியாது. சும்மா இவங்க சொல்கிறாங்க அப்படி, அதை விட்டுருங்க. அப்போ இந்த கட்டமைப்புக்கான அந்த டைமை கொடுக்கறதுக்கு முன்னாடியே மாநாடு முடிஞ்ச மறுநாளே எடுத்து சீமான் வந்து கம்பு சுற்றுறாருன்னா, அப்போ அவர் எல்லா முடிஞ்ச உடனே பேசல, ஒரு வாரம் கேப் விட்டு தான் பேசுறாரு. ஒரு வாரம் வரைக்கும் சரி ஓகே தம்பி எனக்கு எதிரான கருத்து தெரிவிச்சிருக்காரு, அப்படி இப்படி அவர் என்னால் திட்டலன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி பொது வெளியில் பேசிட்டார். 2 நாளில் தமிழ் தேசியத்தை அவங்க அவமதிக்கிறாங்க. அதான் தமிழ் தேசியத்தை விஜய் கையில் எடுத்ததுனால நமக்கு தமிழ் தேசியன்ற அரசியல் உடைபடுன்ற ஒரு பயம் அவங்களுக்கு வருது. 2வது வந்து திரள் நிதி பற்றிய பயம் அவங்களுக்கு பெருசாக வருது. திரள் நிதி நம்மகிட்ட இனிமேல் வராமல் ஷேர் ஆகுமோ, விஜய் கிட்ட போகுமோன்ற பயம் வரதுனால தான் அவர் அந்த கம்பியை சுற்றுறாரு. அப்போ இப்போ சீமான் வந்து சுற்றி கம்பு சுற்றுறாரு. ஏன்னா அவர்கிட்ட வந்து இழப்பதுக்கு எதிரும் இல்லை, அவருக்கு எதுவுமே இழப்பதுக்கு எது இல்லை. ஆனால் வந்து எலிகள் மாதிரி அவர் வந்து டெஸ்டிங் ரேட்ஸ் நிறையா வச்சிருக்காரு. அடுத்த எலெக்ஷனில் டெஸ்டிங் ரேட் 232 பேர் இறக்குவார். அவங்க பாவம் சொத்தை விட்டு, வீட்டை விற்று, காட்டை விற்று எலெக்ஷன் தோற்று போட்டுட்டு இந்த கட்சியே வேணாங்கன்னு டாடா காமிச்சு போயிடுவாங்க. ஒவ்வொரு வாட்டி அப்படி தானே. இல்லை, அதுலேயும் நிற்கிற வேட்பாளர்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியினர்கிட்ட அவங்களோட பொறுப்பாளர்களே காசு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு பெரிய சண்டை வராங்க. நான் சொல்கிறது என்னன்னா, சீமானவர்கள் கட்சி ஆரம்பிச்சு 14 வருஷம் ஆச்சு. 2016 10 ஆரம்பிச்சார், 2016 மாநாடுலாம் போட்டார், 10 மாநாடுலாம் போட்டார். இன்னைக்கு 14 வருஷம் ஆனோன்னே அந்த 14 வருஷத்துல 2 சட்டமன்ற தேர்தல் அட்டன் பண்ணியிருப்பாங்க, 2 பாராளுமன்ற தேர்தல் அட்டன் பண்ணிருப்பாங்க. 2016 எலெக்ஷன்ல. அப்போ அந்த அட்டன் பண்ணவனே திருப்பி அடுத்த வாட்டி அங்கே என்னன்னா கிடையாது. ஏன்னா அதோட அவனுக்கு எலெக்ஷன் ஆசையும் முடிஞ்சு போயிருக்கும். ஏன்னா அவன் சொத்தை வித்து தானே உள்ள வரான். அவனுக்கு எலெக்ஷன் ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கோம். எலெக்ஷன் வரைக்கும் நல்லா பேசுகிற சீமான் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் கண்டுக்கிறதே இல்லை. ஆமாம், கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அவர் அடுத்த எலெக்ஷனுக்கு இவங்க தான் அந்த ஆளில் இப்போ 2-3 பேர் தான் அவர் வச்சுருந்தார். காளியாம்பாள் ஒன்று, நம்ம காளியம்மாள் ஒன்று, நம்ம வந்து இது இந்த சைடு ஒரு ஆள், ஒரு 2-3 பேர் மட்டும் தான் வந்து ரிப்பீட்டடாக அவர் சீட்டு கொடுத்துருந்தாரு. அவங்களும் தோக்குறாங்க. அவங்க ரிப்பீட்டடாக சீட்டு கொடுக்குறப்ப அவங்க வளர்றாங்கன்றப்ப அவருக்கு ஒரு பயம் வருது. நான் இன்னைக்கு பேசுகிறேன்னுவேன், நாளைக்கு வந்து கட்டி பிடிச்சிப்பேன், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் பொது வழியில் பேசுகிறாரு. அவங்க உட்கட்சி விவகாரம், அது அவங்களோட டிசைன்மெண்ட். எப்படி ராஜீவ்காந்தி வெளியே போனாரோ, எப்படி கல்யாண சுந்தரம் வெளியே போனாரோ, அதேமாரி இன்னைக்கு வந்து தமிழ்குமரன் வந்து இன்னைக்கு பெரிய பேட்டியை முந்தானத்துக்கு கொடுத்துருக்காரு. வெற்றிக்குமரன். அது முன்னாடி அவர் பேர் தமிழ்குமரன் தான் நினைக்கிறேன். இப்போதான் வெற்றிக்குமரன் மாற்றிருக்காரு. ஆமாம், அவர் கட்சியில் சேர்ந்தவனும் மாற்றிருக்காரான்னு தெரில. அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் தனிப்பட்ட வாழ்க்கை இப்போயும் நம்ம அவர் வந்து 3 லட்சம் வீடு வாடகையில் இருக்கிறாரு, எப்படி பணம் வருதுன்ட்டு போல அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கைகளும் தலையிடுறதுக்கு நமக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை நீங்கள் இழந்துக்கிட்டே வந்தாலும் சீமானவர் நினைக்கிறார் நிர்வாகிகள் போட்டோம்,
ஏன்னா அவர் நிர்வாகிகளை நம்பி கட்சி நடத்தல அது மாதிரி நினைக்கிறார். ஒன்று ஃப்ரெஷ்ஷாக ஆள் வந்து அவன் நம்மளை தலைவனாக வச்சிருப்பான், நம்மளை மீறி வளர மாட்டான். இப்போ திமுக நல்லதோ கெட்டதோ திமுக இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெறுதுன்னா எல்லா இடத்துலையும் ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு சிற்றரசுகளை திமுக உருவாக்கி வச்சிருக்கு. அதிமுக அதனால தான் வெற்றி பெறுறாங்க. சிற்றரசுகளும் ஒருத்தர் இருக்கிறாங்க. அந்த ஒட்டுமொத்த அந்த தொகுதி அவங்க கண்ட்ரோல் இருக்கும், ஒட்டுமொத்த தொழில் கண்ட்ரோல் இருப்பாங்க, ஒட்டுமொத்த மக்களும் அவங்களோட கண்ட்ரோல் இருப்பாங்க. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இண்டு புந்து சந்து இதுலேருந்து யார் யார் ஓட்டு போடுவாங்க, யார் யார் ஓட்டு போட மாட்டாங்க, என்ன திட்டங்கள் பண்ணால் அவங்க ஓட்டு போடுவாங்கன்றது எல்லா ஃபார்முலாவும் அவங்களுக்கு தெரியும். அதுதான் திமுகவுடைய பலம், அதிமுகவுடைய பலம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பலத்தை உருவாக்காம எல்லா அதாவது இளவு வீடு போனால் நான் தான் பணமாக இருப்பேன், கல்யாண வீட்டுக்கு போனால் நான் தான் மாப்பிள்ளையாக இருப்பேன் தொடர்ந்து சீமானவர்கள் சொல்கிறதுனால தான் அவர்கிட்ட நிர்வாகிகள் விலகிட்டே போகிறாங்க. தவிர அவர்கிட்ட எந்த டீமும் இல்லை. ஏன்னா அவர் யாருன்னா ஒருத்தரை சார்ந்து போயிட்டாருன்னா அவர்களுக்கு எதிராக கம்பு சுத்த முடியாது. நல்லா கேளுங்க, இன்னைக்கு சீமான் வந்து எல்லாருக்கும் எதிராக கம்ப சுத்தினால்தான் இன்னைக்கு மீடியா வெளிச்சத்துக்கு வர்றாரு. எல்லாருக்கும் எதிராக பொது வழியில் பேசுறதுனால தான் அவனுடைய இளைஞர்கள் போறாங்க. இப்போ அவருக்கு என்ன பயம், நம்ம பொது வழியில் இவன் திமுக இந்த குற்றம் செய்யுது, பாஜக இந்த குற்றம் செய்யுது, அதிமுக இந்த குற்றம் செய்யுது, கம்யூனிஸ்ட் வந்து மழுங்கடிச்சிருச்சு, விடுதலை சிறுத்தைகள் வந்து பணம் வாங்கி வேலை போயிடுச்சு, பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி ஆயிடுச்சுன்னு ஒரு கம்பு சுத்துறப்ப இதற்கான ஒரு மாற்றம் வேணுன்ற ஒரு இளைஞர் கூட்டம் அவர் பின்னாடி போகுது. முழுமையாக அரசியல் தெரிஞ்சவங்க யாருமே சீமான் பின்னாடியும் விஜய் பின்னாடியும் போகவே மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் அப்போ தான் ஒரு 18 வயசு 22 வயசில் புத்தக அரசியல் வயசில் உள்ள வரப்ப இந்த பேச்சினால் கவரப்பட்டு அவர் நடிப்பினால் கவரப்பட்டு அவருடைய பர்சனல் மிஷன்லாம் கவரப்பட்டு அவங்க பின்னாடி போகிறப்ப அவன் சஸ்டைனாக அரசியலை பற்றி முழுசாக தெரிஞ்சிங்கன்னா அரசியல்னா என்ன, இங்கே என்ன பேஸில் இருக்குது, திராவிடனா என்ன, தமிழ் தேசியனா என்ன, தேசிய கட்சிகள் எப்படி உள்ளே வராங்கன்றது எல்லா பேஸும் தெரிஞ்சுன்னா அதை விட்டு விலகி வந்துடுவான். அப்போ இது வந்து ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்காக போகிறத அந்த டைவர்ஷனையும் சீமானுடைய கட்சிக்கு போகிறவரில் விஜய் வந்து கட் பண்ணுறப்ப அவருக்கு இன்னும் கோவம் வருது. அவர் நினைச்சார் நம்மகிட்ட இளைஞர் வராங்க, நம்ம பேச்சு திறமையை வைத்துக்கொண்டு விஜயோடைய முகசுதியை வெளியே வச்சுட்டு விஜய் ஃபேஸை மட்டும் காட்டி நம்ம பேச்சும் அவருடைய முகமும் இந்த இரண்டுத்தையும் நம்ம முன்னெடுத்தோம்னா நம்ம ஸ்பீச்சு பெருசாக ரீச் ஆகும், அவருடைய வேல்யூ ஃபேஸ் வந்து மக்கள் முன்னே ரீச் ஆகிறப்ப ரெண்டும் கலக்கிறப்ப வெற்றியை பெற்றுலான்னு அவர் நினைச்சார். பல இடங்களில் விஜயோட பேரை பயன்படுத்தியிருக்காரு. நான் என் தம்பிக்கு பிரச்சனை வருது, படம் சார்ந்த விஷயங்கள் என்ன சொல்றாரு, தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு எந்த பிரச்சனையும் நான் தான் முதலாக நிற்பேன் அப்படின்றாரு. கொள்கை ரீதியாக நாங்கள் வேறுபட்டு இருக்கன்றது அவங்க தனிப்பட்டது. அவர் அப்படி நினைச்சார், நம்மளுடைய பேச்சும் அவருடைய ஃபேஸும் வெளியே காமிச்சா நம்ம வென்றெடுக்கலாம், நமக்கு மிகப்பெரிய ஒரு டிசைன் இருக்கும். இதனால் வரையும் நம்ம வந்து நாங்கள் கூட்டணி உள்ள போக மாட்டோம். எப்படி தேமுதிமுகவுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் வந்து கடவுளுடன் மக்களுடன் தான் கூட்டணின்னு சொன்னாரோ அதேமாரி திரு சீமானும் சொன்னார், நாங்கள் யாரையும் கூட்டணி போக மாட்டோன்றப்போ அவர் இறங்கி வர்றார். ஏன்னா கூட்டணி இல்லாமல் இங்கு ஜெயிக்க முடியாதுன்னு சீமானுக்கும் தெரியும். தெரியாம எவ்வளவு பேசுற சீமானுக்கு தெரியாம இருக்குமா? நீங்க 35% ஓட்டு யாருக்கு இருக்கோ மினிமம் 30% மேலே யார் ஓட் பேங்க் வச்சு நகர்றாங்களோ கூட்டணியாவோ இண்டிவிஜுவலாவோ அவங்க தான் இங்கே ஜெயிக்க முடியுன்றது அதில் மாற்றே கிடையாது. இப்போ தான் 14 வருஷத்தில் அவர் 8% வந்திருக்காரு. இந்த 8% இப்போ விஜய் வந்து ஒரு 4% குறைப்பார், கண்டிப்பாக ஒரு 4-5% விஜய் குறைச்சிடுவார். குறைச்சாருன்னு என்ன பண்ணுவீங்க? அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுங்க, சீமான் அவர்கள் முன்னாடி யார் வந்தாலும் அவரிடம் இணக்கமாக செயல்படக்கூடிய மனப்போக்கு சீமான் அவரிடம் கிடையாது. இரண்டாவது கட்ட தலைவர்களே வளரோட மாட்டாங்க. இரண்டாவது கட்ட தலைவர்கள் மட்டும் இல்லாமல் கூட்டணி சம்பந்தமான ஆட்கள் யாருன்னா வந்தா கூட அந்த கூட்டணியில் இவங்களோட பேர் வாங்கிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மென்டாலிட்டி தான் அவர் இருக்கிறதுனாலதான் அவர் யாரிடம் கூட்டணி உள்ள போகல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா இப்படியே போம். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டீங்க, பொது வழிகளுக்கு வந்துட்டீங்க, டெஸ்ட் எலிகளை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒரு வேட்பாளர் வச்சு டெஸ்ட் பண்ணி நீங்கள் ஃபெயிலியர் ஆக்குறீங்க. அதற்கு நீங்கள் பெரியாருடைய திராவிட கழகம் மாதிரி பெரியாருடைய திராவிட கழகம் இருக்கு, தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம், மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுப்புன்னு சொல்லிட்டு போயிடலாமே. 2016 வரைக்கும் நாம் தமிழ் கட்சி அப்படிதான் இருந்துச்சு. தேர்தல் இப்போ நான் சொல்றேங்க, இப்போ அந்த ஸ்டாண்ட் எடுக்கலாம்ல. நீங்க கூட்டணியே வரமாட்டேன், நான் இண்டிவிஜுவலாக வருவேன்றீங்க. இண்டிவிஜுவலாக வரதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்தாச்சு, ஃபெயிலியர் ஆகிட்டீங்க. திருப்பி நீங்கள் எதிர்பார்த்த விஜயும் வரல. இப்போ வந்து அதிகமான கட்சி தான் உள்ள வருது தவிர எந்த கட்சியும் வெளியில் போகல. இப்போ விஜய்ன்றது பெரிய ஃபோர்ஸாக வரார், அவர் ஜெயிக்கிறாரோ ஜெயிக்கலையோ ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உண்டு பண்ணுறப்ப உங்களுடைய ஸ்பேஸும் அங்கே அடிவாங்குதா இல்லையா? அப்போ நாங்கள் வந்து தேர்தலில் நாங்கள் போட்டி இல்லை, ஆனால் ஆளுங்கட்சியோ நூற்றுக்கணக்கான நாம் தமிழர் கட்சியினர் தாவக்காவில் இணைந்தனர் அப்படின்ற நேற்று பேப்பரில் பாருங்க, வேலூர்லேருந்து மதுரையிலேருந்து அரக்கோணத்துலேருந்து பெரிய லிஸ்டே போட்டிருக்கான். அந்தந்த நிர்வாகிகள் எல்லாமே மாற்றுக் கட்சியில் அந்த சில பேர் என்ன போட்டிருக்காங்கன்னா பாஜக தாம் தமிழ் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பில் இருக்க 2 பேர் அண்ணாமலைஜி வரவுக்காக வெயிட் பண்ணுறாங்க, வந்தவொன்னே கட்சியில் இணைகிறாங்கன்னு பேப்பரில் வந்திருக்கு.
விஜயோட கட்சியில் பாதி பேர் சேர்த்துட்டு இருக்காங்க, அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பேப்பரில் வருது. அப்போ நீங்கள் நிர்வாகிகள் எல்லாத்தையும் இழந்துட்டீங்கன்னா ஓவர் நைட்டில் எலெக்ஷன் ஒர்க் யார் பண்ணுவான்? இப்போ சீமான் அவர்கள் வந்து கூட்டத்தில் பேசுவார், கூட்டத்தை கூட்டுவாருங்க. பூத்தில் போய் யார் உட்கார்றது, பூத் ஸ்லிப்பை யார் விநியோகம் பண்ணுறது, போஸ்டர் யார் அடிக்கிறது, பேனர் யார் கட்டுறது, மக்களிடம் கொண்டு போய் உங்களுடைய பரப்புரையை போய் மக்களிடமுடைய எல்லா வீதியாக கொண்டு போய் கொள்கையில் கொண்டு போய் யார் சேர்க்கறது? இது ஒரு கூட்டு முயற்சி அரசியல்ன்றது. இண்டிவிஜுவல் பவரில் யாருமே ஜெயிக்க முடியாது. நீங்கள் கூட்டத்தை கூட்டலாம், உங்களுடைய தமிழ் தேசியத்தை பற்றின ஒரு படத்தை நீங்கள் பெருசாக காட்டலாம், அவ்வளோதான். அந்த கூட்டம் அதோடு போயிடுச்சுன்னா அந்த கூட்டத்தை ஓட்டாக மாற்றுறதுக்கு யார் மாற்றுவாங்க? அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கே நிர்வாகிகள் வேணுமா இல்லையா? நிச்சயமா. இப்போ சீமான் அவர்கள் பேசுகிறானா இருக்கிற வேலையை விட்டுல எல்லாம் வரப்போகிறானா? ஃபோனில் பார்த்துக்கலாம். அப்போ வந்து ஃபோனில் பார்த்துக்கலாம், எதுக்கு அவ்வளோ தூரம் போகணுன்றப்ப நிர்வாகிகள்லாம் சொல்லுவோம், ஐயோ நீ மாவட்ட பொறுப்பில் இருக்கிற நம்ம 100 பேர் போனால் தான் நம்ம மாவட்டத்துக்கு மரியாதை, கிளைத்தலைவர், மண்டல் தலைவர், பெருங்கோட்டை பொறுப்பாளர் யார் இருக்கா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா வீட்டிலேருந்து ஒரு 5 பேரை கூப்பிட்டாங்க, நான் வேன் தரேன் கூப்பிட்டு வந்து அண்ணன் பேச்சை பார்க்கணுன்றப்ப தான் இப்போ இந்த மாவட்ட தலைவர் நல்லா கூட்டத்தை கூட்டியிருக்கான்ப்பா, அவனை எதனா பண்ணணுப்பான்னு அவர் நினைப்பாருன்னு அவங்க வேலை செய்கிறாங்க. அப்படி நினைக்கலன்றது தான் அவங்களோட வருத்தம். அப்போ வந்து நீங்கள் வேலைகள் எல்லாம் எங்கிட்ட வாங்கிக்கிறீங்க, நாளைக்கு வந்து ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்றப்ப நீங்கள் எலெக்ஷனுக்கு அப்போ வேற ஆளுக்கு சீட்டு கொடுக்குறீங்க. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட ஏற்கனவே ஒரு தொகுதியில் நின்று தோற்று போனவங்களுக்கு மறுபடியும் அங்கே நிற்க வைக்கிறார். கேட்டால் அவர்கிட்ட பணம் இருக்குது, மருத்துவர் பணத்தை பேச. அப்போ வந்து பணம் இல்லை, ஜாதி இல்லை, அந்த கட்சிக்கு எதுவுமே தேவையில்லை நீங்கள் பொது வழியில் சொல்லிட்டு நீங்களும் ஜாதியை நோக்கி யாரை போடுறோன்னா அவங்க தான் வந்து வேட்பாளர் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் சர்வாதிகாரமா செயல்படலாங்க. அது அவருடைய கட்சின்னு சொல்லி, அதோட அவர் கட்சியில சீபா ஆதித்யநாத் கட்சி, அது அவர் பேர் தான் வச்சுக்கிறார். அவரும் நிறுவனர் கிடையாது. அந்த கட்சியோட நிறுவனர் வந்து 1967 ஒரு சீட் வென்று எடுத்த தினத்தந்தி அதிபர் சீபா ஆதித்யநாத் கட்சி தான் நாம் தமிழர், அவர் பேர்ல தான் இருக்கு. நாம் தமிழர்ன்ற பேர் வேணும் அப்படின்றதுக்காக அவர் எடுத்து வச்சிருக்காரு. தவிர அது ஒரு சர்வாதிக ஏகாபத்தியத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வருதா இல்லையா? அப்போ இவர் எலெக்ஷனில் வென்றெடுக்கணுன்ற கான்செப்ட் உள்ள இவர் வரல. இவர் ஒவ்வொரு தேர்தலையும் சும்மா நிற்கிறேன்னு ஒரு வாட்டி வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணி பணம் வாங்கினாரு, ஒரு வாட்டி டிஎம்கே சப்போர்ட் பண்ணி பணம் வாங்கினாரு அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே வராங்களா இல்லையா? கட்சிக்காரங்க தோண்டு போயிடுவாங்களே. இப்போ கட்சிக்காரர் தானே நிற்க முடியும் தேர்தலில். இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, நீ போறியா புதுசாக ஒருத்தர் நான் அவனை டெவலப் பண்ணுறேன், அவன் என்னோட வளர்ற மாதிரி இருக்கானா, நீ போ இன்னொருத்தர் நம்ம டெவலப் பண்ண, இப்படியே நீங்கள் டெவலப் பண்ணிருந்தா கட்சி சஸ்டெயினாக தான் இருக்க தவிர நகராது. அப்போ வந்து நீங்கள் நான் வந்து தனிப்பட்ட முறையில் சீமானவனுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் நிர்வாகிகள் வளர்றதையும் விரும்ப மாட்டேன்றீங்க, அவங்க எதிராக கம்பு சுற்றுறீங்க. கூட்டணி கட்சி எவனா ஒருத்தன் வரேன்னு சொன்னாலும் அவனுக்கு எதிராக கம்பு சுற்றுறீங்க. அப்போ அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு, மேடையில் என்ன தவிர அவர் யார் ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஸ்கூல்ல, வீட்ல, காலேஜ்ல, ஆபீஸ்ல, டூர்ல இப்படி எங்க வேணாலும் சாப்பிடலாம். லயன் மியூஸ்லி. நம்ம ஆரோக்கியம் நமக்கு முக்கியம்.